வா பூமாரி. அம்மா அப்பா கிளம்பிட்டாங்கம்மா. இட்லி சுட்டுட்டீங்களா? இப்பதான் பூமாரி இறக்கி வச்சேன். சரி இரு போட்டுட்டு வர. 2 பாத்திரம் கிடந்ததா, சரி அதுதான் அப்படியே கழுவி வச்சுட்டு வந்துடலான்னு பார்த்தேன். சரி இந்த 2 பாத்திரத்தை மட்டும் நீ கழுவுறியா? நான் அப்பா இட்லி எடுத்து கொடுத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா. மழை சரி நான் போயிட்டு வரட்டா, நேரமாச்சு. இதா கொஞ்சம் இருங்க, இட்லி ரெடி ஆயிடுச்சு, கொண்டு வரேன். சாப்பிட்டுட்டு போவீங்களாம்மா? இல்ல மலரு, பரவாயில்ல, பிள்ளைங்களுக்கு போட்டு கொடு, நான் போயிட்டு வரேன். ஏங்க அதான் ஆயிரத்து சொல்றேன்ல, 2 சாப்பிட்டுட்டு போங்க. இருங்க போய் உட்காருங்க, கொண்டு வரேன். சரி சரி கொண்டு வர, 2 மட்டும் போட்டு அளவா. சரிங்க. என்ன புள்ளைய வேலை வாங்கிட்டு இருக்கிற? அவ பரீட்சைக்கு படிக்க வேண்டாமா? அவளை போய் இப்படி பாத்திரம் கழுவு சொல்ற? இத்தனை பாத்திரம் தள்ளி போட்டுட்டு. ஏன் மலரு? பூமாரி, எதுக்கு நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற? நீ போய் படிசாமி இப்போ. ஏன் மலரு, இந்த வேலையில நீ பாத்துக்க மாட்டியா? எதுக்கு புள்ளைகிட்ட சொல்லிட்டு இருக்கிற? ஐயோ நான் தாங்க கழுவிட்டு இருந்தேன், இப்பதான் வந்தா. சரி அதான் உங்களுக்கு கொண்டு வரணும், அதுக்குள்ள 2 3 கழுவுன்னு சொன்னேன், அவ்வளவுதான். அதெல்லாம் ஒன்றும் கழுக வேண்டாம். நீ பொறுமையா அப்புறமே கழுவிக்கா. உனக்கு என்ன வேலை? வீட்டில தான் இருக்கிற. அப்புறமா பார்த்து செஞ்சுக்கோ. புள்ளை போய் படிக்க சொல்லு போ. பூமாரி நீ போய் படிசாமி இப்போ. நீ இப்போ சாப்பிட்டுட்டு புள்ளைக்கு போட்டு கொடு. சாப்பிட்டுட்டு அவளும் படிக்கட்டும். சரி பூமாரி, என்னமோ பாத்திரமே கழுவல, வந்து நின்னதுக்கு உங்க அப்பா இந்த கத்து கத்துறாரு. சரி நீ போய் புக் எடுத்துட்டு போய் படி. ஆமா அவனிங்க அவன் ரூம்ல தான் இருந்தான். சரி அவனையும் வர சொல்லு, சாப்பிட்டுட்டு 2 பேர் படிப்பீங்களாம்மா? கொண்டு வரேன் நானு. சரிம்மா. என்னம்மா, எனக்கு நேற்று வச்ச கறி குழம்பு தான் ஊத்திருக்கீங்க? ஆமாடா நேற்று வச்ச கறி குழம்பு தான் உனக்கு ஊத்திருக்கிற. சாப்பிடு. சாம்பார் ஏதாவது வேணுமா? ஐயோ எனக்கு சாம்பார் எல்லாம் வேண்டாமா, கறி குழம்பே போதும். இட்லி கறி குழம்பு தான் நல்லா இருக்கும். பூமாரி, அண்ணன் ஒரு வாய் இட்லி கறி குழம்புல வச்சு கொடுக்குற, சாப்பிடுறியா? ஐயோ எனக்கு வேண்டாப்பா, நேற்று வச்ச கறி குழம்பு நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு சாம்பார் சட்னியே போதும். என்ன பூமாரி, ஆசையா ஒரு வாய் அண்ணன் ஊட்டி உள்ளான்னு பார்த்தா வேண்டாங்கிற. சரி நானே சாப்பிட்றப்போ. டேய் தம்பி, சாப்பிட்டுட்டு ஒழுங்கா உட்காந்து படி. வெளியெல்லாம் எங்கேயும் போய் சுத்திட்டு இருக்காத. பசங்க கூடியெல்லாம் போய் சேர்ந்து பேசிட்டு இருக்காத, சரியா? வீட்லயே இருந்து படிங்க 2 பேரும். சரிங்கப்பா, அதெல்லாம் படிச்சாச்சுப்பா. நானு இன்னும் கொஞ்சம் தான் ரிவைஸ் பண்ண முடிஞ்சதுப்பா. ஆமாப்பா, இவன் 100க்கு 100 வாங்குறதுக்கு எல்லாம் படிச்சு முடிச்சிட்டாப்பா. நீ சும்மா ரிவைஸ் பண்ணா போதும். என்ன பூமாரி, அண்ணன் இப்படி டேமேஜ் பண்ற? அப்புறம் படிக்கிறேன்னு சொல்லுடா. அதை விட்டுட்டு எல்லாத்தையும் படிச்சு கிழிச்சிட்டானாமா. சண்டை பிடிச்சிக்காம சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு போய் மடார்னு எடுத்து படிங்க போங்க. எங்க மத்தியானத்துக்கு சாப்பாடே தோட்டத்துக்கு கொண்டு வரதா நானு? இல்ல மலர், நீ தோட்டத்துக்குள்ள இப்ப வர வேண்டாம். பிள்ளைங்க 2 பேரும் வீட்டுல தான் இருக்கிறாங்க. நீ வீட்லயே இருந்து இவங்களை பாத்துக்கோ. நானே மத்தியானம் வந்துட்டு போறேன் வீட்டுக்கு, சரியா? சரிங்க. ஏங்க நான் எவ்வளவு சொன்னாலும் உங்களுக்கு புரியவே புரியாதா? மாசமான ஒரு 1000 2000 எனக்கு செலவு கொடுக்க கூடாதா? எப்ப பார்த்தாலும் இப்படியே பிச்சைக்காரியாவே என்ன வச்சிருக்கீங்க. 5க்கு 10க்குமே கையாந்துற மாதிரி இருக்குது எனக்கு. என்னதான் பொழப்பிது? எல்லா பணம் சம்பாதிக்கிறதெல்லாம் உங்க அம்மாட்டே கொடுத்து வச்சிருங்க. அப்புறம் நான் எனக்கு செலவுக்கு நான் என்ன பண்ணுவேன்? கேட்ட ஏதாச்சும் வாங்கி திறந்து பேசணும்னா பாரு. டொப்பிக்காரா, வெளியே வாயா இங்க. ஏன் நிலா இப்படி காலங்காத்தால் கத்திட்டு கிடக்குற? என்னடி பிரச்சனை உனக்கு? இங்க வாயா. ஏதாச்சும் கேள்வி கேட்டா நீ பாட்டுக்கு அப்படியே போயிடுற. ஏதாச்சும் நின்று பதில் சொல்லிட்டு போ எனக்கு. ஏன் நிலா, ஆபீஸ்க்கு நேரமாச்சு. போற நேரத்துல ஏன் இப்படி உசுறு எடுத்துட்டு இருக்கிற? என்னது? நானும் உங்க உயிர் எடுக்கிறேன்? நீங்க தான் அம்மா அம்மாவனும் சேர்ந்து என் உயிர் அண்ணாட எடுத்துட்டு இருக்கிறீங்க. நீ எவ்வளவு சம்பாதிக்கிறேன்னு கூட என்கிட்ட ஒழுங்கா சொல்லவே மாட்டேங்கிற. எப்படி கேட்டாலும் மலிப்பு பேசுற. அம்மா அம்மாவனுமே ரகசியமா வச்சுக்கிறீங்க. எனக்கு மாசம் பிறந்த ஏதோ 2000 3000 ஆச்சு செலவு கொடுக்கலாம் இல்லையா? நான் எங்கேயா போய செலவுக்கு? உங்ககிட்ட வந்து 50 100க்கு அப்பப்ப வந்து நின்றுட்டு இருக்க முடியுமா? எனக்கு பிச்சைக்காரியாட்ட நீ வச்சுட்டு இருக்கிறியா? ரொம்ப பிச்சைக்காரி மாதிரி இருக்குது எனக்கே. உங்ககிட்ட எல்லாம் காலையில பேசிட்டு இருக்க முடியாது. நான் கிளம்புறப்போ. ஒரு மனுஷி இப்படி கத்திட்டு இருக்கிற, கொஞ்சம் கூட மதிக்காம போயிட்டு இருக்கிறியே, என்னையா நினைச்சிட்டு இருக்கிற? நேரமாச்சு நிலா. சும்மா காலையில வந்து ஏன் இப்படி குடைச்சல் பண்ணிட்டு இருக்கிற ஒரு மனுஷன் வேலைக்கு போற நேரத்துல? நான் கேட்கற கேள்விக்கு பதில் சொல்லாம போறீங்க. நான் பணம் கேட்டேல, அது கொடுத்துட்டு போங்க. இப்ப எதுக்கடி உனக்கு பணம்? அது உனக்கு கேட்கறதெல்லாம் வாங்கி தானே கொடுக்குற. அப்புறம் என்ன? அப்ப என்னது பெருசா வாங்கி கொடுக்குறீங்க? ஏதோ அப்பப்ப ஏதோ 1 2 துணிமணி வாங்கி தரீங்க, ஏதோ சோத்த போடுறீங்க. வேற என்ன எனக்கு பண்ணிட்டீங்க? எனக்கு அதுக்காக எனக்கு செலவுக்கு காசு கொடுக்க கூடாதுன்னு இருக்குதா? நான் எங்கேயாச்சும் போவேன் வருவேன், அப்ப எனக்கு செலவு பணம் வேணும்ல. எனக்கு ஏதோ மாசம் 2000 3000 கொடுங்கன்னு கேட்டதுக்கு ஒண்ணுமே பேசாம போறீங்க. அம்மா தாயே, ஏதாவது தர்மம் பண்ணுங்கம்மா. இவளுக்கு வேற வேலையே இல்ல. காலையில நிக்க வச்சு சும்மா தேவையெல்லாம் பேசிட்டு இருக்கிறான். நிலா, நான் கிளம்புறேன். ஒரு மனுஷன் காட்டு கத்தா கத்திட்டு இருக்கிறான், அந்த கொஞ்சம் கூட மதிக்காம போறது பாரு. அம்மா தாயே, தர்மம் பண்ணுங்க தாயே. ஐயா, அரிசி வேணா தர, வாங்கிக்கிறீங்களா? அரிசியா? அதெல்லாம் வேண்டாம் தாயி. அரிசியெல்லாம் வாங்கிட்டு போய் என்னால ஆக்கி சாப்பிட முடியாது தாயி. ஏதாவது காசு இருந்தா தர்மம் பண்ணுங்க தாயி. இந்த ஆள் பாரு, பிச்சைக்காரனு கூட பிச்சை போட முடியாத அளவுக்கு என்ன பிச்சைக்காரி ஆக்கி வச்சிருக்கானே. நான் என்ன பண்ணட்டு இப்போ? இந்த ஆளுக்கு வேற 10 20 போட்டுட்டா என்கிட்ட சுத்தமா பணம் இருக்காது. டொப்பிக்காரா, இங்க வாயா. பிச்சைக்காரனு கூட பிச்சை போட முடியாத அளவுக்கு என்ன பண்ணி வச்சிட்டியா? இங்க வாயா. அம்மா
தாயி நேரமாச்சு சாமி. நான் 4 வீட்டுக்கு போறவன். சீக்கிரம் தர்மம் பண்ணீங்கன்னா நான் வாங்கிட்டு போயிருவேன் சாமி. ஐயோ இந்த பிச்சைக்கார முன்னாடி என்ன இப்படி கேவலப்படுத்துறானே என்ற புருஷன். யோ டோப்பிக்காரா வாயா, ஒரு 10 ரூபாய் ஏச்சு கொடுத்துட்டு போயா. என்ன தாயி ரொம்ப நேரமா நிக்க வச்சுட்டே இருக்கிறீங்க? சீக்கிரம் தர்மம் பண்ணுங்க தாயி, நேரமாச்சு தாயி. நான் இனிமேல் தான் தாயி போய் சாப்பிடுவோன்னு. வயிறெல்லாம் ரொம்ப பசிக்குது தாயி. ஏங்க கொஞ்சம் வாங்க. நேரமாச்சுடி, நான் கிளம்புறப்போ. இவ புலம்பல் தாங்க முடியல எந்நேரமும். நான் சாயங்காலம் வந்து கேட்டுக்கிறேன். இப்பெல்லாம் நின்று கேட்கறதுக்கெல்லாம் எனக்கு பொறுமை இல்லை. நான் கிளம்புறேன். ஐயா சாப்பாடு ஏதாச்சும் தரட்டா, சாப்பிடுறீங்களா? இல்ல தாயி, நான் ரெகுலரா சாப்பிட்றதுக்கு ஒரு ஹோட்டல் இருக்கு தாயி. நான் அங்கதான் போய் சாப்பிடுவேன். அதனால ஏதாவது காசு இருந்தா போடுங்க தாயி, அது போதும். ஐயோ பிச்சைக்கார முன்னாடி என்ன இப்படி பிச்சைக்காரியாக்கி புலம்ப வச்சுட்டானேன்ற டொப்பிக்கார. நான் என்ன பண்ணட்டும் இப்போ? ஐயா இப்போ என்கிட்ட சில்லறை இல்லையா, நீங்க போயிட்டு இன்னொரு தடவை வாங்கய்யா. இல்லம்மா, சில்லறை இல்லைன்னா பரவாயில்லம்மா. என்கிட்ட ஜிபே கூட இருக்குதுமா. போன்ல கூட நீங்க அனுப்புங்க, பரவாயில்ல. ஐயோ பிச்சைக்காரங்களே எவ்வளோ டெவலப் ஆயிட்டாங்க. ஃபோனில் வேறு பணத்தை அனுப்ப சொல்கிறானே. நானே இங்கே பிச்சைக்காரியாக நிற்கிறேன். நான் என்னத்தை பணத்தை அனுப்புறது இந்த ஆளுக்கு? ஐயா என்கிட்ட அந்த ஃபோனில் அனுப்புறது மாதிரியெல்லாம் ஃபோன் இல்லைங்கய்யா. சின்ன ஃபோனு தான் வச்சிருக்கிறேன், பட்டன் ஃபோனு. அதனால் நான் என்னால் அனுப்ப முடியாதுங்கய்யா. ஆமாங்கய்யா, என்கிட்ட இன்னும் பட்டன் ஃபோனு தான் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். என்ன தாயி நீங்க இன்னும் அந்த காலத்து மாதிரியே இருக்கீங்க. சீக்கிரமா ஒரு நல்ல போன் வாங்குங்க. வாங்கணும்யா வாங்கணும். எங்க என்ற வீட்டுக்கார் வாங்கியே தர மாட்டேங்கிறாரு. அப்படியாம்மா? சரிம்மா, சீக்கிரமா ஏதாவது அந்த மாதிரி போன் வாங்குங்க. நான் அடுத்த தடவை உங்க வீட்டுக்கு வரும்போது நீங்க நல்ல போனை, பெரிய போனா வாங்கி வச்சிருங்க. சரி, அப்ப சில்லறை இல்லாட்டி எனக்கு ஜிபே பண்ணுவீங்களாமா? சரிங்கய்யா, கண்டிப்பா நான் சீக்கிரமா வாங்கிக்கிறேன். ஒரு பிச்சைக்கார முன்னாடி இப்படி அவன் புருஷன் என்னை இப்படி கேவலப்படுத்திட்டானே. இப்ப நான் எப்படி இருப்பேன்? என் மானம் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாம் போச்சு. ஐயோ டொப்பிக்காரா, இதுக்கெல்லாம் பழி வாங்காம உன்னை விடவே மாட்டேயா. இப்போ காய்கறியெல்லாம் கட் பண்ணியாச்சு. சரி, அத்தை கூப்பிடலாம், அவங்களே வந்து சமைக்கட்டும். நம்ம வேற ஏதாவது செஞ்சு வச்சு அது சரியில்லை இது சரியில்லாம்பாங்க. அவங்களே வரட்டும். அத்தை அத்தை. என்னடி சின்ன புள்ள, நான் சொன்ன காயெல்லாம் கட் பண்ணிட்டியா? ஆமாத்தா, நீங்கள் சொன்னதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு அத்தை. கட் பண்ணிட்டு தான் உங்களை கூப்பிட்டேன். சரி, நீங்கள் போய் சமைங்க. நீ அது என்னது? இது என்ன இப்படி பீட்ரூட் இப்படி வட்ட வட்டமா கட் பண்ணி வச்சிருக்கற? நீங்கள் எப்படி கட் பண்ணோன்னே சொல்ல, அதனால தான் நான் இப்படி பண்ணி வச்சேன். அன்னைக்கு பாருங்க பீன்ஸ் கேரட் அப்படி நான் முழுசாக போட்டுட்டேன்னு சொல்லி எனக்கு அப்படி திட்டுனீங்க. இப்போ நான் கரெக்டாக தான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இனி எப்படி கட் பண்ணுறது? அந்த காயை வட்டமாக தான் இருக்குது, உருண்டையா. அதனால தான் இந்த மாதிரி கட்டாக இருக்குது. அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? அந்த காயை அப்படி தான் இருக்குது, அது சரியில்லத்தா. என்னது காய் சரியில்லையா? சரி அது கடக்கட்டே. இது என்னடி உருளைக்கிழங்கு இப்படி விதவிதமா கட் பண்ணி வச்சிருக்கற? ஆமாம், பாருங்க இப்போ பீட்ரூட் ஒரே மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அழகா. நீங்கள் அதவே இப்படி குறை பேசி திட்டுறீங்க. சரி, அதனால தான் உருளைக்கிழங்கு என்ன நீங்கள் எப்படின்னு சொல்லவே இல்லை. என்ன செய்கிறீங்கன்னு தெரியல. அதனால தான் என்னென்ன விதமாக செய்ய முடியுமோ எல்லா டைப்லையும் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். நீங்கள் உருளைக்கிழங்கு கட் பண்ணதுக்கெல்லாம் நீ பேசவே முடியாது. பாருங்க, நான் பாருங்க எவ்வளோ டைப்பில் எல்லா விதமாகவும் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். நீங்கள் எது வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணலாம். ஏய் என்னடி இப்படி கட் பண்ணி வச்சா நான் என்னடி சமைக்கிறது? ஏதாவது ஒரே மாதிரி இருக்கும்னு நீ என்னடி இப்படி பண்ணி வச்சிருக்கற? உன்னை வச்சிட்டு பெரிய அக்க போறா இருக்குடி எனக்கு. என்னத்தை நீங்கள் நான் எது செஞ்சாலும் எப்படி இருந்தாலும் என்னை திட்டிட்டு தான் இருக்கிறீங்க. பாருங்க, நான் எப்படியெல்லாம் கட் பண்ணி வச்சாலும் நீங்கள் பேசிட்டு தான் இருக்கிறீங்க. போங்க, நீங்கள் என்னமோ பண்ணுங்க. நான் எங்கே வெளியே போயிட்டு வரேன். நீங்கள் எப்படியோ சமைச்சு வைங்க, போங்க. அடே சின்ன புள்ள எங்கடி போற இப்போ? போங்கத்தா, நீங்கள் வீட்டில் இருந்து எனக்கு திட்டிகிட்டே இருக்கிறீங்க. நான் சும்மா அப்படியே என் ஃப்ரெண்டுங்களை பார்த்துட்டு வரேன். நீங்கள் சமைச்சு வைங்க, நான் அப்புறமேல் வந்து சாப்பிட்டுக்கிறேன். இவளுக்கு ஒரு வேலை கொடுத்தோம்னா இவ ஒரு வேலைக்கு 7 வேலை செஞ்சு வச்சிட்டு போயிடுவா நமக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ்.